ஹாய் ஆல், வெல்கம் டு குடியா ரிவா vlogs. நான் உங்கள் ரிவா. இன்றைக்கி நம்ம ஒரு எலிஃபெண்ட் மண்டாலா ஆர்ட் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேப்பருக்கு சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ போத் சைட் டிசைன் சேமாக கிடைக்கும். ஒரு மணி பிளான்ட் லீஃப் வச்சு இயர்ஸ் ட்ரா பண்ணுறேன். ஒரு சைட் லீஃப் கீழே பார்த்த மாதிரி வச்சு ட்ரா பண்ணுறேன். அனதர் சைட் மேலே பார்த்த மாதிரி வச்சு ட்ரா பண்ணுறேன். தென் சென்டரில் எரேஸ் பண்ணிவிட்டு லீஃப் கார்னர் ஷார்ப்பாக இருக்கிறத எரேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிளண்ட் எட்ஜஸாக ட்ரா பண்ணுறேன். இயர்ஸ்க்கு பேக்கில் ஒரு கர்வ் போடுறேன். எலிஃபண்ட் உடம்பு மாதிரி இருக்கும். தென் திலகம் டிசைன் ட்ரா பண்ணிவிட்டு 2 லைன்ஸ் ட்ரா பண்ணுறேன். ட்ரங்க் போடுறதுக்கு ஜே மாதிரி இப்போ போட போகிறோம். ஸோ இந்த 2 லைன்ஸ் எதுக்குன்னா அந்த டஸ்க்குக்கு மேலே வர இடத்துக்கு. ஸோ இப்போ ஜே மாதிரி போடுறோம். இது ட்ரங்க்குக்காக. அண்ட் இந்த ஜேக்கு பக்கத்தில் அகைன் இன்னொரு ஜே மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ 2 ஜேவும் மேலே போடுறப்போ கேப் பெருசாக இருக்கணும். கீழே வரப்போ கேப் கம்மி ஆகிடணும். தென் டஸ்க் ட்ரா பண்ணுறோம். போத் சைடும் டஸ்க் ட்ரா பண்ணிவிட்டு தென் இப்போது அந்த திலகம் பக்கத்தில் ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஃபேஸ் மாதிரி நம்ம அதை காட்ட போகிறோம். ஸோ அந்த லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு ஐஸ் வரைஞ்சிக்கோங்க சின்னதாக. அண்ட் ஐஸ்க்கு சென்டரில் டாட் வச்சு ஐபால்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. மண்டாலா டிசைன் போடுறதுக்கு நம்ம இயர்ஸை செக்மெண்ட்டாக பிரிச்சிடுறோம். ஸோ பென்சில் ஒர்க் ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறமா அதை பெனில் டார்க்கன் பண்ணிடுறோம். இப்போது நமக்கு பிடிச்ச டிசைன் வச்சு இயர்ஸை ஃபில் பண்ணுறோம். இது மாதிரி ஈஸியான வேல ஆர்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீழே டார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நெக்ஸ்ட் லைனில் டாட்ஸ் வச்சிடுறோம். அதுக்கு மேலே லேடர் மாதிரி வச்சுட்டு தென் லாஸ்ட் லைனில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சு ஃபில் பண்ணுறோம். இப்போ நம்ம சின்னதாக ராக் மாதிரி டிசைன்ஸ் போட போகிறோம். ஸோ இந்த டிசைன்ஸ் தான் போடணும்னு இல்லை, இது சிம்பிளான டிசைன்ஸு. இதை வச்சு ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த லைனை டார்க் பண்ணிக்கிறோம். ஸோ பார்டர்ஸ் டார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைனில் சர்க்கிள்ஸ் மாதிரி போட்டுட்டு சர்க்கிள்ஸோட இன்பிட்வீன் கேப்ஸில் பிளாக் கலர் வச்சு ஃபில் பண்ணிடுறோம். இதே மாதிரி தான் ஃபுல் லைனுக்குமே கம்ப்ளீட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் லைனில் ஸ்வெல்ஸ் டிசைன் மாதிரி போட்டுக்கிறோம். அகெயின் அதுக்கு அடுத்த ரோ லேடர் மாதிரி போட்டுறோம். தென் சின்ன சின்ன கர்வ்ஸாக போட்டுட்டு கர்வ்ஸ்க்கு கீழே டாட்ஸாக வைக்கிறோம். நெக்ஸ்ட் லைனில் அகெயின் நம்ம ட்ரையாங்கிள் தான் போட போகிறோம். ஸோ ட்ரையாங்கிளுக்கு கீழே குட்டி ட்ரையாங்கிளில் டார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலேயும் குட்டி ட்ரையாங்கிளில் டார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா டாட் வச்சுட்டு அதை சுற்றி 3 பெட்டல்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். தென் அதுக்கும் பார்டர் கொடுத்து டார்க்கனிங் பண்ணிக்கிறேன். ஸோ தின் லைன்லேயே போடாதீங்க. ஒரு குறிப்பிட்ட கேப்புக்கு அப்புறம் ஒரு திக் லைனை இன்க்ளூட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இயர்ஸோட பார்டரை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அந்த ட்ரங்க்கும் ஹெட்டும் ஜாயின் ஆகிற இடத்துல லைட்டாக ஒரு சின்ன டிசைன் போட்டுக்கிட்டு அந்த ஹெட்டோட ஓரத்தில் டாட்ஸ் வச்சு ஃபில் பண்ணுறேன். டஸ்க்குக்கு மேலேயும் அதே மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு சைட் டிசைன்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ அதே டிசைன்ஸை நீங்கள் அதர் ஹாஃப்லேயும் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க.
அண்ட் அந்த பாடி இருக்கிற இடத்துல ஃப்ளார் டிசைன் மாதிரி போட்டுட்டு அங்கேயும் ஒரு திக் பார்டர் கொடுக்குறேன். தென் அந்த திலகம் டிசைன்லேயும் ஃபில் பண்ணுறோம். இப்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பென்சில் லைன்ஸ் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு நீட் பண்ணிடுறோம். இப்போது அந்த ட்ரங்க்குக்கு நம்ம டிசைன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆரோ மார்க் மாதிரி டிசைன் கொடுத்துக்கிறேன். செகண்டில் ட்ரையாங்கிள் டிசைன்ஸ் கொடுத்துக்கிறேன். தேர்ட் லைனில் லேடர் டிசைன். தென் ஒரு வேவி லைன்ஸ் கொடுத்து ஆல்டர்னேட் வேவ்ஸில் ஷேட் பண்ணிக்கிறேன். தென் டாட்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணுறேன். அகெயின் ஆரோஸ். இப்போ ஸ்ப்ரில்ஸ் டிசைன்ஸ் கொடுக்குறேன். யூ டிசைன், அதுக்கப்புறமா ட்ரையாங்கிள்ஸ், தென் ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் டாட்ஸ் மாதிரி வச்சிடுறேன். தென் சின்ன பிளேசஸ்லலாம் சின்ன சின்ன டிசைன்ஸாக போட்டு ஃபில் பண்ணுங்கள். ஸோ டிசைன்ஸ் நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ டஸ்க் பக்கத்தில் சும்மா நான் இந்த கர்வ்ஸ் மாதிரி இருக்க டிசைன்ஸை போட்டுக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்காக தெரியும். அதுக்காக தான் இந்த டிசைனை எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது கலர் கொடுத்து ஹைலைட் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது செல்லோ அண்ட் ஃபேபர் கேஸ்டலோட ஹைலைட்டர்ஸ் தான். நான் யூஸ் பண்ணது நான் வாட்டர் ப்ரூஃப் பென்னு. அதனால் ஹைலைட்டர்ஸ் கொடுக்குறப்போ லைட்டாக ஸ்மஜ் ஆச்சு. நீங்கள் யூஸ் பண்ணுற பென் வாட்டர் ப்ரூஃப் பென்னான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்மஜ் ஆகாமல் இருக்கும். சப்போஸ் ஸ்மஜ் ஆச்சுன்னா நம்ம ஹைலைட்டர் கொடுக்குறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுக்க வேண்டியது இருக்கும். நான் கொஞ்சம் பொறுமையாக தான் கொடுத்தேன். அதுதான் ஸ்மஜ் ஆகாமல் இருக்குது. ஸோ இயர்ஸ்க்கு 2 சைடும் சேம் டிசைன், சேம் கலர்ஸ் கொடுத்துக்கிறோம். தென் டஸ்க்குக்கு கலர்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஈஸியான மண்டலா ஆர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ஆர்ட் வீடியோஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Thank you for watching the video.